உதகை வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தது ஏன் என்பது குறித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா விளக்கம் அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் நேற்று சிசிடிவி கேமராக்கள் 20 நிமிடங்கள் செயலிழந்ததால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட நிர்வாகத்தின் தொழில்நுட்ப கோளாறு வல்லுநர்கள் சிசிடிவி காட்சிகளை சரி செய்தனர். காட்சி திரையில் மட்டும் கோளாறு ஏற்பட்டதாகவும் அதில் பதிவானது அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து விளக்கமளித்த மாவட்ட ஆட்சியர் அருணா, வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாக கூறினார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக உள்ளது என்றும் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்றும் விளக்கமளித்தார். சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தது பற்றியும் அவர் விவரித்தார். சிசிடிவி ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனாலும் இந்த செக்யூரிட்டியில எந்த பிரீச்சும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அதில் ஒன்று சிஏபிஎஃப் தான் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்கள மீறி யாரும் உள்ள போகிறதுக்கோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது அந்த சீல் வைக்கும்போது அந்த சீலில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சீல் வச்சிருக்காங்க. அவங்களோட கேண்டிடேட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோ இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரஸன்டேட்டிவோ சீல் வச்சிருக்காங்க. ஸோ இதில் கண்டிப்பாக எந்த ஒரு பிரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.